வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் ஆம்லேட் போட போகிறோம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு முட்டையை உடைச்சிக்கலாம். அதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், இதுக்கு முக்கியமே முட்டைக்கோஸ் தான். நறுக்கி வச்சது எல்லாமே ஒட்டுக்கா போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம் வறுத்து நுணுக்கி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஸ்போர்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மண் டம்ளரில் எண்ணெயை ஊற்றி எல்லாம் சுற்றிலும் தடவிக்கலாம். தடவிட்டு கலக்கி வச்ச முட்டையை இதில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். வெந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் டம்ளர் ஆம்லேட் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.